மார்னிங்லாம் பார்த்தா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கு. அதுவே ஆப்போசிட்டா ஈவினிங் போல நல்லா மிஸ்ட் ஆயிட்டு தூறல் போட ஆரம்பிச்சிடுது. சரின்னு அத கொஞ்ச நேரம் போய் நின்னு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த ஹால வந்து லைட்டா கிளீன் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ஷீட் ஒண்ணு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்திருந்தது. அதனால அத எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே புதுசா விரிச்சு வைக்கலாம் அப்படின்ட்டுன்னு. இது வந்துட்டு எப்படின்னா 4 பக்கம் வந்து எலாஸ்டிக் இருக்க மாரி கிளாத் எல்லாமே சூப்பரா இருக்கு. 2 தலகாணி உரம் வந்து குடுக்குறாங்க. மீஷோல வந்து ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. தீபாவளி டயத்துல. அப்பதான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் ரிசீவ் ஆனது கொஞ்சம் லேட்டா தான் ரிசீவ் ஆச்சு. பரவால்ல வொர்த் தான். ஃபைனல் லுக் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வேலைய முடிச்சதுக்கு அப்புறமா நைட் டின்னருக்கு வந்து வெண்பொங்கலும் இட்லி சாம்பார் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் இட்லி சாம்பார் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா வெண்பொங்கலுக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த பெரிய குக்கரில் வச்சே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இந்த பெல்ட் வந்து ஒழுங்கா மாட்டாம வந்து அந்த மாதிரி ஓட்டையில் தெரியிற மாதிரி மாட்டிட்டேன் போல. அதனாலேயே வந்துட்டு நல்ல வேலை நான் தம்பி எல்லாமே அவனுக்கு தான் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். சரி எவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறதுன்ட்டு தான் போய் டிவி பார்க்க போயிருந்தோம். அந்த கேப்பில் தான் இப்படி ஆயிட்டு. நீங்கள் யாராவது இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. அதுக்காக தான் இதையும் நான் ஷேர் பண்ணுறேன். எப்பொழுதுமே குக்கர் கேஸில் மட்டும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அப்புறம் நைட் சாப்பாடுக்கு தம்பிக்கு தோசையும் எங்களுக்கு ஃப்ரைட் ரைஸும்